இன்னைக்கு நம்ம சௌராஷ்டிரா ஸ்டைல் தக்காளி குழம்பு தான் பார்க்க போறோம். அந்த தக்காளி குழம்பு நம்ம தோசைக்கும் சரி இட்லிக்கும் சரி செம காம்பினேஷனா இருக்கும். பண்றதும் ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க வெங்காயம் தக்காளி வச்சு ஈஸியா பண்ணலாம். அதுக்கு கடாயில தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு அப்புறம் இஞ்சியை நல்லா பொடியா நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிக்க வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் நல்லா பொடிசா நறுக்கியிருக்கேன். இல்லை உங்க வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு மெயின் இன்கிரீடியன்டான தக்காளி, அதாவது நல்லா புளிப்பான தக்காளி, பெரிய தக்காளியா இருந்திருந்தா ஒரு 3-4 போதும். இல்ல சின்ன தக்காளினா ஒரு 5-6 நல்லா பொடிசா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடி இருந்தால் அதை நல்லா தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு அந்த கட்டி விழுகாம இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிருங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு குழம்பு மிளகா பொடியோட ஸ்மெல் அண்ட் வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகும். ஸோ தட் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ தனியாக இருக்கிறப்ப ஆஃப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.